சரி அது அதான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு பிரச்சாரம் அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் இளைஞர்கள் வந்தாங்கல்ல. நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் எல்லா தமிழ்நாட்டிலேருந்து நான் கோயம்புத்தூர் வரும்போது சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வந்திருக்கு, கேரளாலேருந்து வண்டி வந்திருக்கு எல்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கூட அவர் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நாட்டு நடப்பு, நீங்கள் வந்து அரசியல் எதிரிகளை பற்றி பேசுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த கொள்கை எதிரிகள் பார்த்து நீங்கள் பேசும்போது, அப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் எல்லா குழந்தைங்க பிள்ளைங்க மனசுலாம் இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லணும். அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான பணத்தை அவங்க விடுவிக்காமல் இருக்கிறாங்களா, அந்த ஏங்க அந்த பணத்தை விடுவிக்கல, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து என் ரசிகர்கள் தானே அந்த பிள்ளைங்களாமே, அந்த பிள்ளைங்க படிப்பதற்கான பணத்தை விடுவிச்சாதான் என்ன அந்த ஒன்றிய அரசு என்று அவங்களை கேட்டிருந்திருக்கலாம். எஸ்ஐஆரை பற்றி அவர் பேசியிருந்தாங்க. இப்படி நாட்டு நடப்பு சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன், இப்போ நான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமே தவிர, ரொம்ப நேரோ மைண்டடாக அவர் பேசிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. விமர்சனம்லாம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளில் இதெல்லாம் நீங்கள் செய்யலை, இதெல்லாம் செய்யணும்னு எங்களை ஞாபகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். நினச்சி அடுத்த மேக்ஸிமம் நாங்கள் சொன்னதே செஞ்சுருக்கோம், சொல்லாதே நிறையா செஞ்சுருக்கோம். நிதி நெருக்கடி சார்ந்து உங்களுக்கே தெரியும், அப்படி சொல்கிறவர் இப்படி இந்த நிதி நெருக்கடி வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒன்றிய அரசு ஒதுக்கப்படக்கூடிய அந்த 2512 கோடியை ஒதுக்குனா தான் என்ன, இது சார்ந்து கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, இது சார்ந்து 32,000 டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் ஏன் அதை பேசக்கூட இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செப்டம்பர் மாதம் இந்த எண்டுக்குள்ளார நம்ம வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பழைய பென்ஷன் ஸ்கீம் சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோட கால், அவர் எப்படி அதை சார்ந்து அவங்க எடுக்க போகிறாங்க. என்னுடைய துறை சார்ந்து ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ படிப்படியாக நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். நாங்கள் திருப்பி அதான் சொல்கிறேன், நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சொல்ல, செய்து கொண்டு இருக்கின்றோம். அட் த மேக்ஸிமம் நாங்கள் செஞ்சிட்டோம். இன்னும் எங்களுக்கு நிதி வர 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 அது சார்ந்து அதையும் நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்யாமல் இவர் யார் செய்வா என்று நீங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் அவர் வந்து விமர்சனமாக இதை எடுத்து சொல்கிறாரோ அவங்களே சொல்கிறது அதான் சொல்கிறாங்க. நீங்கள் செய்யாமல் வேறு யார் சார் செய்ய போகிறா, படிப்படியாக செய்யுங்க, அப்படியே எங்களுக்கும் சேர்த்து செய்யுதுங்கும்போது கண்டிப்பாக அவருக்கும் அது செய்யப்படும்.